ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த 5 விஷயமும் கட்டாயமாக உங்களுக்கு தெரியணும். அது என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நான் நிறையா சமயத்தில் வந்துட்டு பிகினர்ஸ் நிறையா டைம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இப்போ தான் படிச்சுட்ருப்பாங்க சரிங்களா, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி. ஆனால் நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஆனால் சிலவங்க அதை பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். அப்போது எனக்கு ஆல்ரெடி அவர் கேட்டிருந்தார் சரிங்களா, ஓவர் நைட்னா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே என்கிட்ட கேட்டிருந்தார். நான் வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், பட் அது போட முடியல. ஆனால் அதை நிறையா வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்னன்னு சொல்கிறேன். சிஇபி அப்படின்னாலும் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க. நீங்கள் நெஃப்டியில் எடுக்கிறீங்க, ஃபின் நெஃப்டியில் எடுக்கிறீங்க, பேங்க் நெஃப்டியில் எடுக்கிறீங்க, ஸ்டாக்கில் எடுக்கிறீங்க, எதில் எடுத்தாலுமே. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நெஃப்டியை ஷோ பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இங்கே வந்துட்டு பேங்க் நெஃப்டியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பை பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஓவர் நைட் அப்படின்ட்டு இருக்கும், இங்கே இன்ட்ராடே அப்படின்ட்டு இருக்கும் சரிங்களா. இப்போது இன்ட்ராடே அப்படின்னா அன்றைக்கே வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணியே ஆகணும் சரிங்களா. அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓவர் நைட் அப்படின்னு இந்த லாங் டேர்ம் அப்படி அங்கே வந்து உங்களுக்கு வந்து டெலிவரின்னு இருக்கும் சரிங்களா. நார்மலாக ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணச்ச இங்கே ஓவர் நைட் அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்க கான்ட்ராக்ட் இருக்கும், அதுக்கு டேட் உண்டு சரிங்களா. நீங்கள் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு வாரமும் அந்த கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகும் சரிங்களா. மாத கணக்குலையும் இருக்கும் சரிங்களா. அப்போது நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டேட் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. நீங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, எந்த கான்ட்ராக்ட் இப்போ 10ஆந்தேதி 15ஆந்தேதி அந்த கான்ட்ராக்டில் போட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட் வரைக்கும் சரிங்களா நீங்கள் தாராளமாக வச்சுருக்கலாம். ஆனால் இன்ட்ராடேயில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓவர் நைட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் வாங்கிட்டீங்க, அதை அப்படியே நீங்கள் டெலிவரி கன்வெர்ட் பண்ணும் அமௌண்ட் இருந்ததுன்னா கன்வெர்ட் பண்ணிடலாம் சரிங்களா. அதனால் ஆப்ஷன் பண்ணச்சேன் சரிங்களா. இந்த ஓவர் நைட் அப்படிங்கிறதுல கரெக்டாக மார்க் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு லிவரேஜ் கிடையாது. அதாவது நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கும்போது இன்ட்ராடே அப்படின்னா உங்களுக்கு லிவரேஜ் கொடுப்பாங்க, 5x சொல்லுவாங்க. நீங்கள் 1000 ரூபா வச்சுருக்கீங்கன்னா 5000 ரூபாய்க்கு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் சரிங்களா. பட் ஆப்ஷனில் அந்த இதே கிடையாது. நீங்கள் இன்ட்ராடே போட்டாலுமே 3298 தான் அந்த லாட்டை வாங்குறதுக்கு. இதுலேயுமே ஓவர் நைட் கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு அதுதான் வரும். அதனால தான் ஓவர் நைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எட்ஜு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், அந்த கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி டே வரைக்கும் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படிங்கிற சிஇபிஇ அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ என்ன அப்படின்னா அண்டர்லைனிங் அசட் அப்படிங்கிறது நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது எதில் எடுக்கிறீங்க, நீங்கள் எடுக்கிறது வந்து பேங்க் நெஃப்டியில் தான் ட்ரேட் எடுக்கிறீங்க சரிங்களா. அப்போது இந்த பேங்க் நெஃப்டியில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணணும். ஸோ இது மேலே போகும், இந்த பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகும் அப்படின்னா நீங்கள் காலை பை பண்ணணும். என்றைக்கு போகும், ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், 3 மாதம் வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்குது சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ அக்டோபர்னால் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும். அதுலேயுமே ஒவ்வொரு வார கான்ட்ராக்ட்டுமே இருக்கும். நீங்கள் டிசம்பரோட வார கான்ட்ராக்டும் எடுக்கலாம், 4 கான்ட்ராக்ட் வரும் சரிங்களா. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு என்றைக்கு இது ரீச் ஆகும், இப்போ 53,834 இருக்குது சரிங்களா நெஃப்டி பேங்க். இது என்றைக்கு ரீச் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அது 53 இல்லை 54,000 போகும், இல்லை 55,000 போகும், நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்கல்ல அதுதான். ஸோ அது எந்த டேட்டில் போகும், இன்றைக்கி போகுமா நாளைக்கு போகுமா அதை பேஸ் பண்ணி நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்துருப்பீங்க. இப்போ மேலே போகுனா அந்த கான்ட்ராக்டை பை பண்ணணும் சரிங்களா. பிஇசிஇ அப்படின்னா புட்டு யூரோப்பியன், கால் யூரோப்பியன். அந்த ஈங்கிறது யூரோப்பியன் மெத்தட், காப்பி பண்ண மெத்தட். புட்டு கால்னா அதான் ரீசன். இப்போ மார்க்கெட் சரியும் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னா காலை பை பண்ணணும், மார்க்கெட் கீழே சரியுதுன்னா என்ன பண்ணணும், புட்டை பை பண்ண வேண்டும் சரிங்களா. ரெண்டுமே பை தான், இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கான்ட்ராக்ட் எடுத்து மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் எடுங்க, மார்க்கெட் சமயத்தில் எடுத்துகிட்டு மேலே போகப்பாது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கால் மேலே போகும், நீங்கள் எடுத்துருக்க கான்ட்ராக்ட். புட்டு கீழே இறங்கும் சரிங்களா. ஏன்னா மார்க்கெட் மேலே போகும்போது, இதே மார்க்கெட் கீழே சரியும் போது கால் கீழே சரியும், புட்டு மேலே போகும். இதை லைவாக பார்த்தா தான் புரியும் சரிங்களா. 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸை பொறுத்த மட்டும் சரிங்களா. டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னாலே இந்த சார்ட் மட்டும்தான், நீங்கள் போயிட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். டெக்னிக்கல் அனலைசிஸ், ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னு வரும். டெக்னிக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இந்த ஒரு பேஜ் தான், இதில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சார்ட் தான் டெக்னிக்கல் அனலைசிஸ் சரிங்களா. இதில் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது
சரிங்களா? இந்த கான்ட்ராக்ட் இப்போ நான் எடுத்திருக்கேன்ல பேங்க் நிஃப்டி 1 அக்டோபர், இந்த இதில் போயிட்டு நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இது நிழல். சரிங்களா? பேங்க் நெஃப்டி ஏதோ டாடா ஸ்டீல் ஸ்டாக் எடுக்கிறீங்க, இண்டால்கோ, அதுதான் அண்டர்லைனிங் அசட். சரிங்களா? அதை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கங்க. நான் எம்பிஏ படிக்கும்போது எனக்கு இது சொல்லும்போது நான் ஒரு இமேஜினேஷனில் தான் இருந்தேன். ஆனால் பட் லைவுக்கு வரச்சதான் நிறைய புரிதல் வர ஆரம்பிச்சது. அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற கொஞ்சம் புக்கில் இருக்கிறத கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சரிங்களா? 4வதாக பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நேராக என்எஸ்சி வெப்சைட்டில் வந்துட்டு பேங்க் நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் ஆப்ஷன் செயின் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இதில் உங்களுக்கு இது பேசிக்கான கன்ஃபியூஷன் தான். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது கால் ஆப்ஷன், இந்த ரைட் சைடு இருக்கிறது வந்து புட் ஆப்ஷன். சரிங்களா? இப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு சைடு நீங்கள் கரெக்டாக அந்த லெஃப்ட் சைடு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரைட் சைடு ஒரு புரிதலுக்கு நீங்கள் வந்துடலாம். இப்போ என்னென்னா, இப்போ மார்க் இந்த பர்டிகுலராக பேங்க் நிஃப்டி என்ன ஆயிருக்குன்னா, அப்படியே 1லேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி 1, 2, 3 அப்படியே 1000, 10,000, 20,000 ட்ராவல் ஆகி இன்றைக்கி 53,800 வந்து நிற்கி. சரிங்களா? இப்போ இந்த லெவலெல்லாம் தொட்டுட்டு வந்துருச்சுல பேங்க் நிஃப்டி, இதெல்லாம் என்னென்னா இந்த எல்லோ கலர் ஷேடோ அடிச்சிருக்கல, இதெல்லாம் இன்னான மணி, தொட்டுட்டு வந்ததுனால இந்த மணி அப்படின்னு சொல்லுவோம். அட் ப்ரெசென்ட்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. எவ்வளோவில் இருக்குது? 53,800. இப்போ பேங்க் நிஃப்டி இருக்குது. இல்லை அப்படின்னா 53,900. இந்த 2 இடமும் இருக்குல்ல, இது வந்து அட் த மணி. சரிங்களா? காலுக்கு. அதே மாதிரி இதுக்கு மேலே இருக்குல்ல 54,000, 54,100, இதெல்லாம் இன்னும் தொடலை. சரிங்களா? அப்போ இது என்ன? அவுட் ஆஃப் த மணி, வெளியில் இருக்குது. சரிங்களா? இது கால் ஆப்ஷன் கூடியது. புட்டுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே உல்டாவை பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் குழப்பம் வரும். கரெக்டாக லிசன் பண்ணுங்கள். இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல, ஆல்ரெடி தொட்டுட்டு வந்துச்சுல, இந்த சைடு இருக்கிறது என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் த மணின்னு வரும். அதனால தான் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கங்க. இந்த ஒயிட்டில் இருக்கிறது அவுட் ஆஃப் த மணி, இந்த எல்லோ ஷேடோ அடிச்சிருக்கிறது இந்த மணி. அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு அட் த மணி சேம் தான். சரிங்களா? 53,800, 53,900, இது ரெண்டுக்குமே காலுக்கும் புட்டுக்கும் சேம் தான். அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு எடுக்கும்போது இங்கே எல்லோ ஷேடோ, இந்த மணின்னு எடுக்கும்போது இன்னும் தொடாமல் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த மணி. இப்போ நான் சொன்னது புட்டுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். சரிங்களா? இருக்கும் பட்சத்தில் காலை நல்லா தெளிவாக வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 2 to 3 டேஸில் ஒரு புரிதல் வந்துடும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இனிஷியலாக வரச்ச சரிங்களா, யாரோட அட்வைஸையும் கேட்காதீங்க. சரிங்களா? எந்த பெய்ட் கால் சர்வீஸும் ஜாயின் பண்ணாதீங்க. 10 ரூபா நஷ்டம் பண்ணாலும் அது நீங்கள் பண்ணதாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் 10 ரூபா நஷ்டம் பண்ணீங்க அப்படின்னா நைட் தூக்கம் வராது. என்ன அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து அழிய போகிற தொழிலே கிடையாது. நம்ம தாத்தா காலத்துலேருந்தே இருக்குது. இன்னும் வரக்கூடிய நாட்கள்லையும் இது இருக்க தான் போகுது. அதனால் இது ஒரு பிஸ்னஸ். இதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முழு எஃபோர்ட்டையும் கொடுங்க. யார்கிட்டையும் பணத்தை போட்டு என் அக்கௌண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், எனக்கு டைம் இல்லை, அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. யார்கிட்டையும் பணம் வாங்கி பாரோ பண்ணி, அதாவது கடன் வாங்கியும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராதிங்க. இன்னொன்று, கஷ்டத்தில் இருக்கும்போது தான் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பீங்க. சரிங்களா? எனக்கு வேலை போயிடுச்சு, என் ஃப்ரெண்டு ஒரு 500 ரூபா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி எடுத்தார். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்திருப்போம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணி நல்ல ஒரு பேசிவ் இன்கமுக்காக வாங்க. நல்லா லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. சின்ன சின்ன கேபிட்டலை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரேட் மட்டும் இல்லை, ட்ரேடுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங், நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதில் கற்றுக்கிறதுல ஜென்யூனாக உங்கள் எஃபோர்ட்டை கொடுங்க. என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.